ஒரு டிரான்ஸ்பரண்ட் மவுஸ் வாங்கியிருக்கேன் போட்ரானிக்ஸில் டோட் 8. ஸோ பாக்ஸில் என்ன இருக்குன்னு காட்டுறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணணும். உங்களுக்கு இந்த மவுஸ் இருக்குது, அப்புறம் சார்ஜிங் கேபிள் இருக்குது. சார்ஜிங் கேபிளும் நல்லா தான் இருக்குது, ரொம்ப மட்டமாலாம் இல்லை. ஒரு மேனுவல் இருக்குது. இது ஃபுல்லாக மேக்னெட்டிக் தான். ஸோ இப்படி மழுது கட்டி இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் மேக்னெட்டிக்கு. அப்புறம் அதோட கனெக்டர் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க, ஈஸி டு கனெக்ட். இதை எடுத்தோமா, திருப்பி விட்டு வச்சோமா, டக் ஜாயிண்ட். இதை ஆன் பண்ணிக்கலாம். பட்டு கிளியராக இருக்குது. இது டிஃபால்ட் செட்டிங்ஸில் தான் வச்சுருக்கேன். நான் எதுவும் டிபிஐலாம் ஒன்றும் சேஞ்ச் பண்ணலை. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். நான் மவுஸ் பாயிண்டர் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கிறதுக்கு காரணம், நான் எடிட்டிங் பண்ணுறதுனால ஒரு சில இடத்துல வந்துட்டு ஒயிட் பேக்ரவுண்டில் மவுஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது. அதர்வைஸ் இந்த கனெக்டில் தான் இருக்குது. இப்போ இதை வைஃபைலையும் கனெக்ட் பண்ணலாம். மவுஸை வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணுறப்ப, லெஃப்ட் கிளிக் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்துட்டு நார்மலாக அந்த மவுஸை யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் டிக்கி டிக்கி கொஞ்சம் அந்த சவுண்டு கொஞ்சம் அதிகமாக கேட்கல. ஏன்னு கேட்டால் இவங்களே அதை ஒரு ஃபீச்சராக சொல்லியிருக்காங்க, சைலண்ட் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸ்க்ரோல் பண்ணுறப்ப அழகாக ஸ்மூத்தாக போகுது. ஸோ எங்கேயும் ஸ்டக் ஆகலை. கிளிக் பண்ணுறப்பையும் நல்லாயிருக்கு. சேவ் பண்ணுறது எல்லா ஆப்ரேஷன்ஸும் கரெக்டாக இருக்குது. எல்லா ஆப்ரேஷன்ஸும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. இந்த மவுஸ் நல்லா தான் இருக்குது. பேட்ரி எவ்வளோ நேரம் நிற்கிது, அப்புறமேலு மற்றபடி வேறு ஏதாவது குறைகள் இருக்கா அப்படிங்கிறத நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு பொறுமையாக போடுறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.